பறிச்சிடுச்சுன்னா நம்ம அரசாங்கமும் எங்களை கண்டுக்கலையே எப்படின்றது தான் கஷ்டமாக இருக்குது. அதாவது தமிழ்நாடு மாணவ மாணவிகள் தன்னை அப்பா அப்பா என வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைவதாக நம் முதல்வர் தெரிவிக்கிறார். எங்களுக்கு நிஜமாகவே அப்பா இல்லை, எங்களுக்கு நிஜமாகவே அப்பா இல்லை, எங்களுக்கு நிஜமாகவே அப்பா இல்லை. மக்கள் உயிரை காப்பாற்ற நாங்கள் எங்கள் அப்பாவை பறிகொடுத்து நிற்கிறோம். அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சி அமைந்ததும் அரசு மருத்துவர்களின் கோரிக்கை உறுதியாக நிறைவேற்றப்படும் என்று எங்களிடம் சத்தியம் செய்துவிட்டு சென்றார்கள். தற்போது சட்டசபையில் அமர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். நாங்கள் வீதியிலே நின்று போராடுகின்றோம், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் முதல்வரே என்று. மகன் முதல்வராகவும் பேரன் துணை முதல்வராகவும் இருக்கும்போது கலைஞரின் அரசாணைக்கு தடை போடப்பட்டுள்ளது ஏன் என்ற கேள்வியை பத்திரிகை நண்பர்கள் தயவு செய்து நம்முடைய முதல்வரிடமும் துணை முதல்வரிடம் கேட்டால் எங்களுக்கு அடுத்த நிமிடமே கோரிக்கை நிறைவேறும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மற்ற ஸ்டேட்டில் மெஜாரிட்டி ஸ்டேட்லேயும் சென்ட்ரல் டிஎஸ்சிபி மத்திய அரசுக்கு இணையான ஊதியமே தரப்படுகிறது. ஒரு சில ஸ்டேட்டில் கேரளா உட்பட அங்கே அவங்க செப்பரேட் பாலிசியில் பண்ணாலும் அவங்களுக்கு ஊதியம் தரப்படுது. நாங்கள் தான் எந்த கேட்டகரியிலையும் இல்லாமல் எங்கள் உழைப்பை மட்டும் பயன்படுத்தி கொண்டு செத்துப்போனா கூட கண்டுக்காம ஒரே அரசாங்கம் தமிழக அரசாங்கம் தான் இருப்பது என்பதை பெருமையாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இறந்த டாக்டர் விவேகானந்தரின் மகள். என் பெயர் ஏவி கீர்த்தனா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு ஒரு தம்பியும் உண்டு. அவன் பெயர் ஏவி பிருத்விராஜ். அவன் 2ஆம் வகுப்பு படிக்கிறான். கொரோனா காலத்தில் எங்கள் அப்பா சுமார் 2 மாதம் லீவ் போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க. அதுவும் அந்த பொல்லாத கொரோனா தான் எங்கள் அப்பா உயிரை பறிச்சிடுச்சுன்னா நம்ம அரசாங்கமும் எங்களை கண்டுக்கலையே எப்படின்றது தான் கஷ்டமாக இருக்குது. அதாவது தமிழ்நாடு மாணவ மாணவிகள் தன்னை அப்பா அப்பா என வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைவதாக நம் முதல்வர் தெரிவிக்கிறார். எங்களுக்கு நிஜமாகவே அப்பா இல்லை, எங்களுக்கு நிஜமாகவே அப்பா இல்லை, எங்களுக்கு நிஜமாகவே அப்பா இல்லை. மக்கள் உயிரை காப்பாற்ற நாங்கள் எங்கள் அப்பாவை பறிகொடுத்து நிற்கிறோம். எங்கள் அம்மாவும் நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா. சிஎம் அப்பா, சிஎம் அப்பா, சிஎம் அப்பா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு அரசு வேலை கொடுங்க. நிச்சயம் சிஎம் அப்பா எங்கள் அம்மாவுக்கு ஒரு அரசு வேலைக்கான ஆணையை தருவாங்கன்னு நம்புகிறோம். நன்றி. கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலை தரப்பட வேண்டும். அரசு மருத்துவர்களுக்கு அரசாணை 354 படி 12 ஆண்டுகளில் ஊதியப்பட்டை 4 தரப்பட வேண்டும். தமிழகம் முழுவதும் முதுகலை மருத்துவ மாணவர்களுக்கு போதிய உறைவிட வசதி குவார்ட்டர்ஸ் வசதி தரப்பட வேண்டும். மற்றும் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் மருத்துவர், செவிலியர் மற்றும் மருத்துவர் பணியாளர் பணியிடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இங்கு தர்ணா போராட்டம் நடத்தி வருகின்றோம். கொரோனா சமயத்தில் எத்தகைய அசாதாரண சூழ்நிலை நிலவியது என்பது அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக நம்முடைய முதல்வர் பதவியேற்ற போது கொரோனாவின் உச்சம் 35,000 40,000 என்று அதிகரித்த வண்ணம் ஒரு அபாயகரமான நிலையில் இருந்தது. அன்று தமிழகம் முழுவதும் பேருந்துகள் ஓடவில்லை, அரசு அலுவலகங்கள் இயங்கவில்லை, கோயில்கள் மூடப்பட்டன. அன்று மக்களுக்கு வரப்பிரசாதமாக இருந்தது அரசு மருத்துவமனைகளும் அரசு மருத்துவர்களும் தான் என்பதை என்றென்றும் யாரும் மறக்க முடியாது. குறிப்பாக நம்முடைய முதல்வர் நிச்சயம் மருத்துவர்களை மறக்க மாட்டார்கள். அப்படி இருப்பினும் இன்று வரை கொரோனாவுக்கு பிறகும் மருத்துவர்களின் சேவையை அங்கீகரிக்க மறுக்கும் ஒரே மாநிலமாக தமிழகம் மட்டுமே இருக்கின்றது என்பதுதான் வருத்தமான உண்மை. குறிப்பாக உயிரிழந்த கொரோனா பேரிடரில் மக்களை காப்பாற்ற போராடி மாண்ட மருத்துவரின் குடும்பம் ஒரு அரசு வேலைக்காக 4 வருடங்களாக கண்ணீர் விடும் நிலைமை தமிழகத்தில் மட்டுமே இருக்கின்றது என்பதை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகின்றோம். அதைப்போல 2019 அரசு மருத்துவர்கள் போராட்டத்தின் போது நேரில் வந்து சந்தித்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தவர் இதோ பேனரில் சுட்டிக்காட்டியுள்ளோம். அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சி அமைந்ததும் அரசு மருத்துவர்களின் கோரிக்கை உறுதியாக நிறைவேற்றப்படும் என்று எங்களிடம் சத்தியம் செய்துவிட்டு சென்றார்கள்.
திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்று முதலமைச்சராக எங்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை நிறைவேற்றவில்லை. அதை நினைவுபடுத்த விரும்புகின்றோம். தற்போது சட்டசபையில் அமர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். நாங்கள் வீதியிலே நின்று போராடுகின்றோம், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் முதல்வரே என்று. மேலும் தமிழக அரசும் மருத்துவக் கல்லூரிகளையும் மருத்துவமனைகளிலும் திறப்பதிலும் மட்டும் அதிக அக்கறை காட்டுகிறார்கள். அதே நேரத்தில் போதிய மருத்துவர்கள் நியமிக்காத நிலையில் மருத்துவ சேவையை மக்களுக்கு எப்படி எளிதாக கொண்டு செல்ல முடியும் என்பதை அரசு ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதைப்போல வருடம் முழுவதும் எந்திரம் போல் வேலை செய்யும் முதுகலை மருத்துவ மாணவர்கள் பிஜிஸுக்கு எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் ஹாஸ்டல் இல்லை என்பது தெரியுமா? மேற்கு வங்காளத்தில் அப்படி ஒரு நிலைமை நடந்த பிறகும் நாம் பாடம் கற்றுக்கொள்ளவில்லையா? எனவே நம்முடைய முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகின்றோம். குறிப்பாக பத்திரிகை நண்பர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது 2 விஷயம். ஒன்று, பக்கத்தில் உள்ள கர்நாடகா உட்பட பல மாநிலங்களில் கொரோனாவின் போது மருத்துவர்களின் சேவையை அங்கீகரித்து அவர்களுடைய கோரிக்கையை முழுமையாக நிறைவேற்றினார்கள். ஆனால் தமிழகம் மட்டும் தொடர்ந்து மறுக்கிறதே. தமிழக அரசு மருத்துவர்கள், தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவர்கள் மற்ற மாநில மருத்துவர்களுக்கு எந்த வகையிலும் குறைந்தவர்கள் அல்ல என்பது நம்முடைய முதல்வருக்கு நன்றாகவே தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் பத்திரிகை நண்பர்களுக்கு நான் தெரிவிப்பது என்னவென்றால், மகன் முதல்வராகவும் பேரன் துணை முதல்வராகவும் இருக்கும்போது கலைஞரின் அரசாணைக்கு தடை போடப்பட்டுள்ளது ஏன் என்ற கேள்வியை பத்திரிகை நண்பர்கள் தயவு செய்து நம்முடைய முதல்வரிடமும் துணை முதல்வரிடம் கேட்டால் எங்களுக்கு அடுத்த நிமிடமே கோரிக்கை நிறைவேறும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆமா, நல்ல கேள்வி. அரசு மருத்துவர்கள் கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர்கள் எண்ணிக்கை 11 பேர். இந்த உயிரிழந்த அரசு மருத்துவர்களின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் முதல்வர் ஆன பிறகு ஒருவருக்கு கூட 10 காசு கூட நிவாரணம் தரவில்லை. அடுத்ததாக இந்த 11 பேரில் ஒரே ஒரு குடும்பம், ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அரசு வேலை கேட்டு 4 ஆண்டுகளாக போராடுகிறார்கள். அவர்களுக்கு இன்று வரை அரசு வேலை தர, மற்றவங்க யாரும் கேட்கல. நல்ல கேள்வி. அதாவது நீங்கள் ஒரு 10 வருடங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த அரசு மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரிகள் எவ்வளவு, இப்போ எவ்வளவுன்னு தெரியும். ஆனால் புதிதாக மருத்துவர்கள் போஸ்ட் எவ்வளவு கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இல்லை. அமைச்சர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்வது நூற்றுக்கணக்கான மருத்துவமனைகள் திறக்கப்பட்டது திமுக ஆட்சியிலே என்று மார்தட்டி பெருமையாக சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அதற்கு தேவையான மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கவில்லையே என்ற கேள்வியை ஊடக நண்பர்கள் கேட்டுக்கொண்டால் மக்களுக்கான கோரிக்கையை நிறைவேறும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏற்கனவே இருக்குது. எஸ், இல்லை அதிலேயே வேக்கன்சியை ஃபில் பண்ணலங்கிறது அது வேறு விஷயம். நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறது உண்மையிலே கூட்ட நெருக்கடியில் மக்கள் சிரமப்படுறாங்க. எல்லாத்தையுமே மருத்துவர்கள் தலையில் கட்டிடணும். அங்கே டிலே ஆகுதுனாலும் எதுனாலும் மருத்துவர்கள் மேலே சொல்லிடணும். ஏங்க போதிய மருத்துவர்கள் இருந்தால் மருத்துவர்களுக்கு பணிசுமை குறையும், மக்களுக்கு எளிதாக பார்க்க முடியும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதை மட்டும் தயவு செய்து அமைச்சரிடம் நீங்கள் கேளுங்கள். ஆமாம் இல்லை அது ஊதியப்பட்டை 3 தான் எல்லாருமே எல்லாருமே சேர்றப்ப இருந்த ஊதியப்பட்டை 3. இது இந்த டிஏசிபிங்கிறது டைனமிக் அஷ்யூர்ட் கேரியர் ப்ரோக்ரஷன் ஆல் ஓவர் இந்தியா ஐஏஎஸ் அண்டு கவர்மெண்ட் டாக்டர்ஸுக்கு மட்டும்தான் தரப்படுகிறது. ஆனால் அது மற்ற ஸ்டேட்டில் எல்லாமே கிட்டத்தட்ட முழுமையாக கிடைத்த போதும் தமிழகத்தில் மட்டும் அது முழுமையாக தரப்படாத காரணத்தால் கிட்டத்தட்ட மாதம் 40,000 ரூபாய் வருமான இழப்பை ஒவ்வொரு மருத்துவரும் சந்தித்து கொண்டு கடமையோடு பணியாற்றி வருகின்றோம் வழக்கம் போல.
மற்ற ஸ்டேட்டில் வந்து மெஜாரிட்டி ஸ்டேட்லேயும் சென்ட்ரல் டிஎஸ்சிபி மத்திய அரசுக்கு இணையான ஊதியமே தரப்படுகிறது. ஒரு சில ஸ்டேட்டில் கேரளா உட்பட அங்கே அவங்க வந்து செப்பரேட் பாலிசியில் பண்ணாலும் அவங்களுக்கு ஊதியம் தரப்படுது. நாங்கள் தான் எந்த கேட்டகரியிலையும் இல்லாமல் எங்கள் உழைப்பை மட்டும் பயன்படுத்தி கொண்டு செத்துப்போனால் கூட கண்டுக்காமல் ஒரே அரசாங்கம் தமிழக அரசாங்கம் தான் இருப்பது என்பதை பெருமையாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.